Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அவர் கூட்டணி அமைய பாஜக தலைமைக்கு அவர் போட்ட நிபந்தனைகள் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைய வேண்டும் என்ற நிபந்தனை விதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்போது நேற்றைய தினம் இபிஎஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அவர் பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன நிபந்தனை? வணக்கம். நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். முக்கியமாக வரக்கூடிய தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக அவர் பேசியிருப்பதாக தகவலானது ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில அப்படி கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகள், என்ன மாதிரியான நிபந்தனைகளை அவர் வைத்திருக்கிறார் என்பது தொடர்பாக தற்பொழுது அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு, எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பாக அதிமுக தான் முடிவெடுக்கும், அந்த விவகாரங்களில் பாஜக தலையிடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் கூட அவர் முன்வைத்ததாக தகவலானது கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தோம்னா கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ளிட்டோர் கூட்டணியில் நிச்சயம் இடம்பெற அனுமதிக்க முடியாது என்றும் கூட அவர் கூறியிருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம்னா மறுபுறம் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அந்த மறைமுக பணிப்போர் என்பது நிலவி வரக்கூடிய சூழல்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்றும் கூட அவர் அந்த கோரிக்கையாக வைத்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம்னா டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து திமுக முக்கிய புள்ளிகளை நிச்சயம் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட அவர் வைத்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பல்வேறு நிபந்தனைகள், கோரிக்கைகளை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து இருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில இதை கேட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என்று கூட அவர் தெரிவித்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை அவர் ஆரம்பத்திலிருந்து விரும்பவில்லை. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல அண்ணாமலை இருவருக்கும் அந்த மறைமுக பிரச்சனை என்பது நிலவி வரக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணியை அவர் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் பாஜக தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர் கட்டுப்படுவார் என்றும் கூட அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு மக்கள் பிரச்சனைகள் குறித்துதான் கோரிக்கை வைத்திருந்தோம், கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்று கூட எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் இது போன்ற நிபந்தனைகளையும் கண்டிஷன்களையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் முன்வைத்ததாகவும் அந்த தகவல்கள் என்பது கிடைச்சிருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.